அருவம் படத்தில் ஒரு சீன் வரும், மாட்டு கொழுப்பை வச்சு தான் பருப்பு தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி தேவஸ்தானில் நடந்திருக்கு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா லட்டில் மாட்டு கொழுப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னி கொழுப்பு, அப்புறம் ஃபிஷ் ஆயிலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலந்தால் லட்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டு சந்திரபாபு நாயுடு இது பண்ணியிருக்காரு. இது யார் போன ஆட்சியில் தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போன ஆட்சி யார் பண்ணதுன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்மால் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. இதை வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்க லேபுக்கு போய் அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணதில் கன்ஃபார்மாக இதில் மாட்டு கொழுப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான்வெஜ் சாப்பிடாம தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதிக்கு போவோம், கோயிலுக்கு போவோம். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளுக்கே நாம அடித்து இந்த லட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜை கலந்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் ஒன்று பரப்பி விட்டதுமே ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இது பண்ணி விட்டுருக்காரு, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், பொய்யான நியூஸை பரவிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறாரு. உங்களோட கருத்து